ஹலோ சொந்தமே நண்பர்களே, ஒரு பலிஜா நாயுடு ப்ரொஃபைலை அறிமுகப்படுத்துறேன். தம்பி பேர் வந்து லட்சுமி பிரசாத். இவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம்னா 23/9/94. இவரோட ராசி நட்சத்திரம் பார்த்தோம்னா மேஷம் அஸ்வினி. இவரோட படிப்பை பார்த்தோம்னா பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்காப்புல. அந்த படிப்பில் இவர் கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அதாவது மாநில அளவில் அதிகமான மதிப்பெண்கள் எடுத்தவங்களை வந்து அந்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கோல்டு மெடல் கொடுத்து இவரை கௌரவப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த படிப்பை முடிச்சுட்டு இவர் வந்து டிசிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. டிசிஎஸ்ங்கிறது எவ்வளோ பெரிய கம்பெனின்னு உங்களுக்கே தெரியும். இந்த கம்பெனி ஆக்சுவலாக பெங்களூரில் இருக்கு. அந்த கம்பெனியில் இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாசத்துக்கு ஒரு 80,000 ரூபா சேலரி வாங்கிட்டு இருக்காரு. வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா பேக்கேஜ் வாங்கிட்டு இருக்காப்ல. அங்கேயே வந்து பேயிங் கெஸ்ட்டாக ஒரு ரூம் எடுத்து தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்ல. இவங்க வந்து 2 பேர், ஒரு தங்கையும் இருக்காங்க. அவங்களும் வந்து காக்னிசன் கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா வந்து ஸ்ரீராமன், இவர் வந்து பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிருக்காப்ல. அம்மா வந்து ஜெயலட்சுமி, இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் ஒரு 1,15,000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இவங்க இருக்கிறது பார்த்தோம்னா திருநென்றூர்ல ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. G+1, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இவங்க மாடியில் இருக்காங்க. கீழ் ஃப்ளோர்ஸ்னா வந்து வாடகை விட்டுருக்காங்க. வாடகை வருமானமா ஒரு 6,000 ரூபா வந்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம கேட்டட் கம்யூனிட்டியா திருநென்றூர்லயே ஒரு அரை கிரவுண்ட் நிலம் 1200 ஸ்கொயர் ஃபீட்டை வாங்கி போட்டிருக்காங்க. அது இன்னைக்கு ரேஞ்சுக்கு பார்த்தோம்னா 50 லட்ச ரூபா பெருமானம் உள்ளது. பாருங்க, ஒரு டிசிப்ளின் ப்ரொஃபைலு. இவங்களுக்கு பலிஜா நாயுடு அனைத்து நாயுடு பிரிவுகளும் சம்மதம், பிளஸ் தெலுங்கு யாதவர்களும் சம்மதம் சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல ஒரு டிசிப்ளின் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு நான் சொல்லுவேன். பாருங்க, எனக்கு ஒரு நல்ல பலிஜா நாயுடு தெலுங்கு யாதவர்கள் அனைத்து, அதாவது தெலுங்கு ஃபேமிலி இவங்களுக்கு ஓகேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது தெலுங்கு ஃபேமிலின்னு சொல்லும் போது அனைத்து தெலுங்கு ஜாதிகள், பிசி, ஓபிசி, ஓசி, எஃப்சி, இந்த கம்யூனிட்டியிலேருந்து ஒரு நல்ல ப்ரொஃபைலை இவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல வரலாறு தான் அறிமுகப்படுத்தி கொடுங்க. வாழ்க வளமுடன்.